அடியாத்தி இவ்வளவு நாளாக இந்த ஐடியா தெரியாமல் போச்சே நினைப்பீங்க. 10 வடை சாப்பிட்டாலும் ஆசை அடங்காது. மதியம் மீதமான 1 கப் சாதத்தோடு 4 வரமிளகா, தோல் சீவின இஞ்சி துண்டு கொஞ்சம் சேர்த்து தண்ணிலாம் சேர்க்காம மிக்சர் ஜாரில் நல்லா மையாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. அரைச்சி எடுத்துகிட்டு வந்தால் இந்த சாதத்தோட விழுத ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றிக்கங்க. மாற்றிட்டு இதில் 1 கப் சாதம் எடுத்திங்களா அதே கப்பில் 3/4 கப் அளவுக்கு பச்சரிசி மாவு, வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை, மல்லி, 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் வெள்ளை எள்ளு, 1/2 டீஸ்பூன் மிளகு ஒன்றும் பாதியமாக இடித்து சேர்த்துக்கங்க. கூடவே உப்பும் சேர்த்து நல்லா கலந்து எடுத்து கெட்டியாக பிசைஞ்சிக்கங்க. கைகளில் லைட்டாக எண்ணெய் தடவிட்டு பிசைஞ்சு வச்சதுலேருந்து கொஞ்சமாக எடுத்து இது மாதிரி ரவுண்டாக தட்டி நடுவில் ஓட்டை போட்டு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெயில் ஷாலோ ஃப்ரை பண்ணி எடுத்திங்கன்னா போதும். அதிக எண்ணெயில் பொரிக்க வேண்டியதில்லை. இது மாதிரி ஒரு சைடு செவந்ததும் திருப்பி விட்டு இன்னொரு சைடும் செவந்து பொரிஞ்சதும் எண்ணெயிலேருந்து அப்படியே எடுத்து சுட சுட பரிமாறலாங்க. இதுக்கு சைடிஷ் கூட பெருசாக தேவையில்லை. அப்படியே சாப்பிடவே அருமையாக இருக்கும். நீங்கள் சட்னி தொட்டு சாப்பிட்டு பாருங்கள், இன்னும் அட்டகாசமாக இருக்கும். கணக்கில் ஊற வைக்கவும் தேவையில்லை, அரைக்கவும் தேவையில்லை. சாதம் வச்சு இப்படி முறுமுறுன்னு செஞ்சு கொடுங்க.